Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில 1.7 டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். How much copper can be obtained from 100 gram of copper sulfate? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இப்போ நீங்கள் வந்து 1 mole of copper sulfate எடுத்துக்கோங்க. ஸோ 1 mole of copper sulfate அப்போனா என்ன அர்த்தம்? ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மோலார் மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு மோலார் மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கண்டுபிடிக்கணும்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் காப்பர் தெரியணும். அட்டாமிக் வெயிட் ஆஃப் காப்பர் பார்த்தீங்கன்னா 63.5 அண்ட் அட்டாமிக் வெயிட் ஆஃப் சல்ஃபர். ஸோ சல்ஃபரோட அட்டாமிக் வெயிட் உங்களுக்கு தெரியும் 32. ஸோ இது வந்து கிராம்ஸ் பர் மோல், இதெல்லாம் வந்து கிராம் பர் மோல். அண்ட் ஆக்சிஜன் அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16 கிராம் பர் மோல். ஸோ இப்போ காப்பர் சல்ஃபேட்டோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் 1 mole ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டோட மோலார் மாஸ். இப்போ மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 63.5. ஸோ ப்ளஸ் 32 சல்ஃபர் 32 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 4 ஆக்சிஜன் இருக்குது, 4 × 16. இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 159.5 கிராம் பர் மோல். இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். இப்போது 159.5 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்டில் எவ்வளோ காப்பர் இருக்குது? 63.5 கிராம் காப்பர் இருக்குது. இதுதான் டோட்டல் மாஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் வந்து 159.5 கிராம். அதில் எவ்வளோ காப்பர் இருக்குது? நமக்கு 63.5 கிராம் ஆஃப் காப்பர் இருக்குது. அப்போது 159.5 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் நம்ம வந்து இதான் மோலார் மாஸ். அது கண்டெய்ன்ஸ் அதில் எவ்வளோ காப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் கண்டெய்ன்ஸ் 63.5 கிராம் ஆஃப் காப்பர். நமக்கு என்ன கேட்குறாங்க? 100 கிராம் காப்பர் சல்ஃபேட் எடுத்தால் அதில் எவ்வளவு காப்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து யூனிட்டரி மெத்தடில் போடணும், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில். therefore 100 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கண்டெய்ன்ஸ் எவ்வளோ இது நமக்கு தெரியாது, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ஆப்போசிட்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது இந்த எக்ஸையும் 159.5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு 159.5 ஈக்குவல் டு 100 × 63.5. இதுலேருந்து எக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். எக்ஸ் எவ்வளோ? 100 × 63.5 divided by 159.5. ஓகே, இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 39.81 கிராம். ஸோ இதுதான் வந்து ஸோ அமௌண்ட் ஆஃப் காப்பர் ப்ரெசன்ட் இன் 100 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். ஸோ அமௌண்ட் ஆஃப் காப்பர் ப்ரெசன்ட் இன் 100 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ காப்பர் சல்ஃபேட் 1 மோல் அப்படின்னா என்ன? அதனுடைய மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். அதனுடைய மோலார் மாஸ் கண்டுபிடிச்சோம்னா 159.5. அதில் எவ்வளோ காப்பர் இருக்குது? 63.5 கிராம் ஆஃப் காப்பர் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க? 100 கிராம்ஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 39.81 கிராம். இதுதான் அமௌண்ட் ஆஃப் காப்பர் ப்ரெசன்ட் இன் 100 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.